ராட்சா பஞ்சபூதங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஊருக்கு போகிறோம். மண்டை வேறு தூங்கி எந்திரிக்கிறக்கு அப்படியே இருக்கு, நான் என்ன பண்ணுறது. ஸோ இப்போ அடுத்து என்னென்னா நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா ட்ராலி பேக்கிங்கை வந்து முடிச்சிட்டோம். அது இதுக்கு முன்னாடி வந்திருக்கும், இல்லை இதுக்கப்புறம் வருமா என்னன்னு தெரில. இப்போ என்னென்னா என் ஷோல்டர் பேக்கை பேக் பண்ணணும். ஷோல்டர் பேக்கில் என்னென்ன கர்மம் வைக்கணுமோ, ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ் எல்லாம் வைக்கணுமோ, சரி என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் இப்போ எடுக்கணும். நம்பர் 1 நம்மக்கிட்ட இருக்க பென்ட்ரைவ் பாக்ஸு. வேறு ஆக்ஸ் கேபிள் தேவைப்பட்டால் தெரியாது. இனி எல்லாத்தையும் தேவைப்படுறதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து பேக் பண்ணிட்டு செட்டு போட்டுன்னு கிளம்புறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6:50 நமக்கு பஸ்ஸு. காலேஜில் ஒரு 2 மணிக்கு கிளம்பலான்னு. முரளி பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் ரூமில். நான் எஞ்சிது 7:30, ஆனால் பல்ல வைக்கணுது 9:30. ஸோ நம்ம அப்படியே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும். ட்ரைபாட் எடுத்துகிட்டு போகணும். இதுக்காக கன்ஃபார்மாக நமக்கு அங்கே ஊரில் தேவைப்படும் ட்ரைபாடு. அப்புறம் டெஸ்டர் எதுக்காவது தேவைப்படுமான்னு தெரியல, பார்த்துக்கலாம். 8 hours later. என்னப்பா இவ்வளோ நேரம் அது ஆள் வருதா வெயிட் பண்ணுறாங்கடா. ஊவர் போ டேய், வந்துருச்சுடா டே. மாப்பிள்ள 10 வருஷத்தில் பொம்மை நிலைன்னு போட்டுறாத. சென்ட்ரல் சில்க் போர்டு எங்கே போடணும்? பிக்கப் போய்ட்டு சென்ட்ரல் சில்க் போர்டு மெட்ரோன்னு போடு. பிக்கப் இல்லை, எங்கே போனோம்? ட்ராப் வர்றா. பறந்துட்டேன்டா. என்ன வருது? மார்க்கெட் பஸ் ஸ்டாப் அதான் வருதுல்ல, அதுக்கு போடு. போடு. ஆட்டோ போடுற அலுசு பேலே. கீழே போயிடலாமா? சரி, நமக்கு 2 நிமிஷத்தில் வந்துடுவானாடா. சீரியஸ்லி முடியல. இறங்கு டேய். இப்போ போடுறா, ஊபர் போடு ஆட்டோக்கு. என்னடா யோசிக்கிற? அதை தொங்கிடுச்சுடா. எந்திரி. ஃபைண்டிங் டிரைவரா? இதைத்தான் மூடிட்டு அங்கேயே போடுறான்னு. தப்பு. அப்போ சாத்திட்டு போடுறானா? கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சில் போர்ட்டில் இறங்குறேன். போன உடனே பாரு, வெளியே இருந்து சார் ஆட்டோன்னு எவனா வந்து நிற்பான் பாரு. எனக்கு இப்போ தான் ஒரு விளாக் எடுக்கிற ஃபீலே இருக்குமாப்ல. ஒருத்தனையும் காணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். டேய் வாடா இங்கிட்டு வா. டேய் அவன் வரட்டும்டா, இறங்கும்டா. என்ன ராசா பார்க்குற? புக் ஆயிடுச்சா? ஏய் புக் ஆயிடுச்சா? வண்டி நம்பர் பாரு. ட்ராப் பாயிண்ட் பார்க்க முடியாதா? ட்ராப் பாயிண்ட் என்னடா போட்ட? ஜூம் அவுட் பண்ணு மேப்பை. டேய் குண்டக்கு மண்டைக்கு இங்கேயும் ட்ராப் பாயிண்ட் போட்டு வச்சிருக்காத. உண்மையை சொல்லு, எங்கே போட்ட ட்ராப் பாயிண்ட்டு? என்ன? ஏய் மாப்பிள்ள, உடனே ஒரு ஈவன் நம்பி சொல்லியிருக்கிறதுக்கு செஞ்சிடாத. என்ன? ஏய் இருடா, தூக்கிட்டு இறங்கணும்டா. ஆட்டோ நம்பர் பாரு. ஆனால் போயிட்டான், தெரிலடா. தூக்கிட்டு வர வேணாம், நில்லு. நல்லா என் சைஸுக்கு இருக்கு. பைத்தியக்கார போய் இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம நிற்கிறது அங்கே, அவன் போய் நிற்கிறான்டாங்கிட்டு. ஆஹா ஆமாண்டா, அதான். போ, உசரம் வாங்கிட்டான். இது போமாடா உள்ள ட்ராலி.
அந்த கீழே ட்ராலி உள்ள வச்சுக்கலாமான்ட்டு இங்கே வச்சுலாம்டா ஈஸியா. நீ அங்கிட்டு போய் சென்டரில் ட்ராலி வச்சிடும் மாப்பிள்ள. நீ உள்ளே ஏறு, ட்ராலி உள்ளே தானே வச்சுக்க. டிராஃபிக்கா முன்னாடி டிராஃபிக்கு பக்கத்தில் பாம்பராது. ஐயோ உனக்கு அந்த பான்பராட்சி இருக்கிற அவங்களோட ஒத்துமை. விடு விடு விடு. நான் மாப் உட்காந்து இடம் இல்லை. இல்லை லொக்கேஷன் பார் எங்கே இருக்குது நமக்கு. போலீஸ் ஸ்டேஷனு கூகுள் மேப் தான் அனுப்பி வந்திருக்கும் போகிற அதில். அது நம்ம கரெக்டாக தான் இருக்கணும், அதை செக் பண்ணிக்க. அதுலேயே வந்துடா. ஆட்டோக்காரனுக்கு கால் பண்ணு. ஐயோ டேய் ஐயோ அது எதில்ரா முடிஞ்சிச்சு. எங்கடா இருக்கும் அது நம்பர் அவருது? ஹிஸ்ட்ரியில் இருக்கும் பாரு. எதில் பேமெண்ட் பண்ண? நம்ம டைம் இருக்கும் ஒன்றும் அவசியம். அந்த ஆட்டோ தான் நாங்கள் நிற்கிறது தானே. அந்த பழைய ஆட்டோ தான், வா போய் எடுப்போம். நான் இருக்க, நீ போயிட்டு வா. வேகமாக போடா, கிளம்பிட போகிறான். பார்த்தீங்கன்னா முரளியை விட்டுட்டான், எடுக்க போய்கிட்டு இருக்கான். அந்த ஆட்டோ தான் நினைக்கிறேன். ஆட்டோ தான், அந்த ஆட்டோ தான். பேக் இருக்கும் போல் எடுத்துட்டான். சந்தோஷம். லக்கேஜ் எடுத்துட்டு தான் பார்க்குறான். அவன் பேக் ஒன்று மிஸ்ஸிங்கு. ஐயோ கடவுளே. இந்நேரம் தலைவன் பேக்கை தொலைச்சிருப்பான். அதில் எதுவும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள அதில் என்ன வச்சுருந்த? அந்த பேக்கில் என்ன வச்சுருந்த? கிளாத்ஸு காஸ்மெட்டிக்ஸு. காசு பணம் ஃபோனு எதுவும் இல்லை. அதெல்லாம் எதுவும். இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப எப்படி அந்த பேக்கை விட்ட? நம்பர் பஸ்ஸுங்க. தமிழ்நாடு பஸ் வருதா இங்கிட்டு? திருவண்ணாமலை. இங்கேருந்து தான் இவனுங்க இதுக்கு போகிறானுங்க, பொம்மனல்லிக்கு. என்னடா லிப்டிக் அடிப்பா? டேய் இங்கேருந்து போனால் நமக்கு பஸ் ஸ்டாப் இதே சைடு தான், சுற்றிட்டு போகிற மாதிரி காட்டுது. அது வா வா வா. ஆளை பாரு, பேக்கையும் மறந்து வச்சுட்டு. ஓ கார் வருதா? டேய் Much later. சத்தியமா எதிர்பார்க்கலப்பா இதெல்லாம். நான் ஜாலியாக தைச்சிருந்தேன் எல்லாரையும். அவங்க என்னது பிடிக்கும்? பரவாயில்ல சொல்லுங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க. சும்மா ஜாலியாக வந்து எல்லாரையும் பார்த்தேன்னா வீடியோ பார்க்கவே பார்க்காத நீ. சரி அதான் பஸ்ஸில் வந்து என்னன்னா அவங்க வந்து என்னை பார்த்தாங்க ஒருத்தங்க. ஏன்னா அன்சைடில் உட்காந்துருந்தாங்க, செகண்டில் உட்காந்தவங்க பார்த்தாங்க. பார்த்த உடனே நான் பார்த்தோன்னே அவங்க பின்னாடி போயிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க, யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? இல்லை அந்தளவுக்கு அழகெல்லாம் இல்லைடா. பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட சொல்லவும் அந்த பொண்ணு தூங்கிட்ட பொண்ணு எழுந்து பார்க்குது. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அப்போதான் நான் கரெக்டாக கல்யாணம் முடிஞ்சு பார்த்துட்டேன். இதை நான் ஒன்றும் சொன்னது எல்லாம் இருக்கட்டும். சரி என்னன்னா வந்து இப்போ அது பார்த்து முடிஞ்சோடனே என்ன பக்கத்தில் இருக்கிற பொண்ணு இப்போ வந்து இப்படி சாஞ்சு இருக்கிறான். இங்கன்னு தெரியாதுல்ல, கொஞ்சம் முன்னாடி வந்து இப்படி எட்டி பார்க்குது. நான் பார்த்துட்டு டக்குன்னு இப்படி பின்னாடி போயிடுச்சுடா. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a God gifted child. பாருங்க இருக்கட்டும். இன்னைக்கு கோட்டா முடிஞ்சுச்சு. போட்டோ வச்சு ஒரு வாண்டரி அவளுக்கு இப்போ யாரு பெற்றாங்களோ நான் பாட்டு கேட்டு தலையாட்டிங்கிறான். அவங்க பார்த்தாங்கிறதுக்காக தலையாட்டேன். சரியா திரும்புங்க. ஒரு ஏர்பட்ஸ் வச்சு என்கிட்ட பொழைச்சிக்கிற என்ன பாட்டு? பாட்டு காப்பி ரைட் ஒன்று இருக்குதா? சரிகாமா. சரி நீ பேசி சொன்ன அவசானுக்கு காடுகள் மாதிரி இவன் பேர் பாட்டுகள். அவனு ராகமா பாரு. என்னை வந்து யாரும் எப்பயோ ஒருத்தர் தான் பார்ப்பாங்க. பார்க்குறேன் எல்லாம் நான் தான் பார்த்துருந்தேன். உண்மையே இல்லை நீ சொல்லு. உண்மைதான். வெப்சைட்டா?
அவனுக்கு தான் டேங்கர் லாரி மாதிரி கொடுத்துருக்குறானு பெருசு. பைக்கான மாடல் நல்லா இருக்கும், பிடிக்கும். ஆனால் சீட்டிக்கு வந்து சின்னது, பின்னாடி ஒரு ஆள் உட்கார முடியும், பேக் வச்சு நம்ம எடுக்க முடியும். அதெல்லாம் பொண்டாட்டி இறக்கி விட்டு குழந்தைங்கள ஓட்ட உட்கார வச்சு விட்டுருவாங்க. நீ பொறுமையாக வாமா பஸ்ஸில், நான் குழந்தைங்கள கூட்டின்னு போகிறேன். நீ வருங்காலத்துக்கு பிளான் பண்ணுற மாதிரிலே தெரியுது. கரெக்டாக கட்டுவிட்டா. இல்லை அப்பெல்லாம் இல்லைப்பா. எங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தோன்னா 2 டன் ஏசி இருக்குது, அது போக 2 சீலிங் ஃபேன் இருக்குது. இது 10வது வரைக்கும் என்னால் வெக்க தாங்க முடியலன்னு சொல்லிட்டு டேபிள் ஃபேன் இருக்குல்ல, மினி டேபிள் ஃபேன் எக்ஸாஸ்ட் மாதிரி இருக்குல்ல, அதை கவட்டைக்கு கீழே வச்சு நான் தூங்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வெக்க, அந்த மாதிரி வெக்கன்னா வரவேற்கிறவங்கள பார்த்துனுங்கிறேன். வரவேற்கிறது வந்து நாங்கள் வந்து உனக்கு வந்து எப்படி சொல்கிறது, கோடைக்கால விடுமுறைங்கிறதுனால உனக்கு வந்து நாங்கள் இப்போவுமே பொங்கலை வந்து சூடாக தரோம். இப்போவுமே பொங்கல் உனக்கு சூடாக தரோம். சாப்பாடு செஞ்சு சாப்பாடு ஆறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிரும். சாப்பாடு ஆறுதோ இல்லையோ, காலைல 5 மணிக்கு வச்ச சாப்பாடு மத்தியானம் 12 மணிக்கு நீ பார்க்கும்போது அதே சூடில் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சாப்பாடு ஆறுதோ இல்லையோ, நீ வந்துடுவ, நீ சாப்பாடு நீ சாப்பாடாயிருவ. முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ஒரு வேளையாவது தயிர் ஊற்றி சோறு சாப்பிட்ரு. இல்லைன்னு வையேன், தக்காளி உனக்கு பின்னாடி அப்புறம் வந்து ரொம்ப பெரிய பின்னாடி தான் பிரச்சனையாகும். சிம்பாலிக்காக சொன்னேன். இன்னும் எவ்வளோ பேச்சர் கடை வச்சுருக்கீங்க? இல்லை, இதை விட கொடுமை நம்ம அந்த இது ராதார் ஊருக்குள்ள நுழைவு அந்த குளம் பேர் வேறு மறந்துட்டேன், அது ஒன்று. அதுக்கடுத்து இந்த நெடுவாளி குளம் இருக்குல்ல, ஆமாம், அதெல்லாம் எந்த காலத்தில் தண்ணியை நம்ம கடைசியாக பார்த்தது? இப்போ ஏதோ இந்த கொரோனா டைமில் தான், கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சு, அதோட கரை உடஞ்சது. அதோட கரை உடஞ்சதோட சரி. One extremely annoying shift later. ஒரு கஷ்டமா இருக்கு, நம்மள யாரும் பார்க்க மாட்டேங்கிறோம். டேய், உன்னையாவது பஸ்ஸில் ஒன்று பார்த்துச்சு, நான்லாம் எங்கே போய் தலையை முட்டுறது? எங்கள் போஸ்ட் திருப்பி கூட ஆளும் மண்டையும் பாரு. எனக்கு வேறு நான் ஏன்டா தலை வந்து கண்ணால் பார்த்துட்டேன்னு தோணுது. இல்லாட்டி கூட நம்மளை பொய் நம்பியிருப்பேன், இல்லாட்டி கூட அது பொய்ன்னு சொல்லி என் மனசை ஆறுதல் படுத்திப்பேன். நான் வேற கண்ணால் பார்த்து தொலைச்சிட்டேன். படம் பேரு இது எனக்கு பார்க்க அந்த 90 நடிச்ச படம் தான். அந்த கோழி வேஷம்லாம் போடுவாங்க. கந்தசாமியா, அந்த கந்தசாமி படத்தில் ஒரு ஐட்டம் சாங் வருமே, இந்த மாதிரி பஸ்ஸில் தான் ஆடுவாங்க. ஐட்டம் சாங் எந்த பஸ்? நானே பார்க்கலடா. மாதிரி பஸ்ஸுனா இங்கே ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். மேலையா? அங்கே சீட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த விண்டோ லைட்டிங்ஸ் நல்லா இருக்குதுல்ல. அந்த என் பேர் மீனா குமாரி சாங் இருக்குதுல்ல, இந்த பஸ்ஸில் தான் ஆடுவாங்க. இந்த மாதிரி தான் இல்லை, எப்படி தூங்குவானுங்க நைட்டெல்லாம்? அப்புறம் என் பேரு மீனா குமாரி. ஐயோ, காப்பி ரைட்டு. ஆமாவா? சரிங்கப்பா, மன்னிச்சுக்கோங்க எங்களை. அதுக்கே காப்பி ரைட் தருவானுங்கடா. வடிப்புன்னு கேட்கறது காப்பி ரைட்டா? சரிங்க, நான் போல நினைச்சேன், மன்னிப்புக்கே காப்பி ரைட் கேட்டோம். கத்தலாம், அவர் ரொம்ப நேரம் கத்தினே இருக்கிறாரு. மாப்பிள, கத்துறதை பற்றி நீ பேசவே கூடாது. நீ எல்லாம் காந்தராக்கி டஃப் கொடுத்தாங்க. நாங்கள் வந்தாரு கத்துறோம், அவர் ரொம்ப நேரம் கத்திங்கிறாரு. அவர் வீட்டில் என்ன பிரச்சனையா இருக்கு? எங்கடா அவனியா? இன்னும் 600 மீட்டரில் நின்ட்டான் மாப்பிள. லொக்கேஷனில் பின்லேயே வச்சுருக்கேன். நாம் அங்கே பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தோம். ஆமாம், அந்த இடத்துல வந்து பக்கத்தில் வந்து ஒரு 2 பொண்ணு உட்காந்தாங்க. ஒன்று சின்ன பாப்பா பக்கத்தில் வந்து அவங்க அக்காவோ யாரோ தெரியல உட்காந்துருந்தாங்க. நான் போட்டு உட்காந்துருந்தேன். நீ வந்து அந்த அண்ணாட்ட பேசிட்டு இருந்தியா பக்கத்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட? நான் வந்து என்னன்னா சும்மா உட்காந்துருந்தேன், பேக் எடுத்தேன். நான் பக்கத்தில் யாரோ வந்து உட்கார வராங்க அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க எழுத போனோடனே இப்போ நீங்கள் பேக் வச்சுக்கோங்க அப்படின்னாங்களா. அதுவரை அவங்க பேர் என்னெல்லாம் கேட்டாங்க. அப்படின்னா என் பேர் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். மாப்பிள இவன் தான். அதை அப்படியே எடுத்துக்கோ, முன்னாடி எடுத்து. நான் வீடியோ எடுக்கிறேன், நீ விடு. இல்லை வீடியோ இடி ஒன்றா வச்சுருவானே. எதுன்னு பார்த்துக்க. டேய், எக்ஸுக்கு அடுத்தது நம்ம தான் பார்த்துக்க. மாப்பிள, ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வரையோ திருப்பிடுவேன். போ, பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இல்லைண்ணே, இது வள்ளியூர். ஆமாம், அது ஏதோ சம்திங் ஈல வரும்டா. அண்ணே 3E3F. மாப்பிள 3E3F எங்கன்னு பாரு. 2D 3E3F மேலே ஸ்லிப்பர்ஸு ஷூ தள்ளிடுமா உள்ள? ஷூ கழட்டிடலாமா? இதில் தள்ளிடுறா.
அது தள்ளு உள்ளே பார்த்துக்கலாம். ஸ்மெல் வராதா? ஏய் பார்க்கலாம் டேய், தள்ளுற உள்ள. எவ்வளோ நேரம்டா வரானுங்கடா, விட்டான்டா தவிக்க விட்டான்டா கடைசியில். ஏய் நோடுறா கிளம்புங்க. என்ன வசி கைவசி போடா மாப்பிள்ள சோக்கா இருக்குடா. குரூப்பில் போடுவோம். இது சட்டு மட்டும் போட்டாலும் பஸ் நிறைய பேர் இருப்பீங்க, பார்த்துக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் மக்களே இல்லை நம்ம அண்ணன் தானே. அப்புறம் என்ன ஏசி வெண்ட்டில் லாப் வச்சிருக்கானே நல்லா இருக்கான. ஸ்டடியில் அப்போ தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம படிக்க போகிறது எப்படி, நமக்கு ரைட்டு தேவையில்லை. ஆமாம் படிக்கமா. அதுக்கு தான் இந்த லேம்ப் இருக்குது, அது போதாது நமக்கு. இங்கேருந்து வியூவும் செம்மையாக இருக்குது. என்ன பண்ண போகிற இப்படி வைக்கிறது? இப்போ நம்மளை ஊரே பார்க்குறவங்களா விரும்பும். அடுத்து இங்கிட்ட ஒரு சார்ஜிங் சாக்கெட், எனக்கு ஒரு போகிறதுக்கும் சார்ஜிங் சாக்கெட்டும் மொபைல் ஹோல்டரு, அதுக்கடுத்து அவனுக்கு ஒன்று அதே மாதிரி சாக்கெட்டு, பில்லோ இல்லை கம்ப்ளீஸ் ஒரு கம்ப்ளீஸ் 2 கம்ப்ளீஸ். நைட்டு பேக்கை தூக்கி இது மேலே வச்சுருவோம். திருநெல்வேலியா லூசு போய் திருநெல்வேலியா மார்க்கம். இதிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ் ஏறி கிட்டத்தட்ட 7 மணிக்கு பஸ் ஏறணும். மணி 7:30, ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. வீட்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது, மக்கா எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு சொல்லிவிட்டு பஸ்ஸில் செட்டில் ஆகிட்டோம். ஓகே கைஸ், பேசிட்டே இருங்க. ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக். என்ன ஸ்நாக்ஸ் வாங்கணும்? அதான் இதை பண்ணுவார் லாட்டி சார். இது மில்கி செட்டில் முதல்ல அது தர. ஸோ பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பசி வந்தா நீயே இருக்க மாட்டேன். இதுக்கும் காஃபி ரேட் பையிலே அதுக்காக அடிக்க முடியாது. ஸ்னிக்கர்ஸோட ஆடுடா. அதே மாதிரி நம்ம வியூ பார்த்தீங்கன்னா நம்மள வியூ எப்படி இருக்குது, வியூவை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதெல்லாம் ஓட்ட சொன்னேன். மக்களே சொல்கிறது ஒன்றும் இல்லை, நீங்களே பாருங்கள். நாங்கள் வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் இல்லை, நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இதை பாருங்கள். அது இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கே நிப்பாட்டுவாங்க நான் கேட்கல. டின்னருக்கு நைட்டு சாப்பாடு வந்து சாப்பிடல, கொல்ல பசி. ஸ்நாக்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் 3 ஸ்டார் ஆகுதுடா. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. இப்போ கெஸ்ட் வாஸ் ரைட். ஒசூர் தாண்டி கிருஷ்ணகிரியில் தான் நிப்பாட்டம் தெரிஞ்சு. என் கெஸ்ட் கரெக்டாக இருக்கா? நாளைக்கு போய் பஸ் இருக்குதுடா. கிருஷ்ணகிரியில் தான் நிப்பாட்டம். ஒசூர் தாண்டி கிருஷ்ணகிரி தான் நேராக. கீழ் வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா நான் பார்த்துட்டேன். எப்படிங்க கீழ் வீட்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். க்ளோஸில் இருக்குது டோர். அடுத்த வீட்டு எட்டி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லை. பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி எக்ஸாக்ட்லி 2 hours, ஒரு 1 hour. 1 hourல பார்த்தீங்கன்னா நம்ம ஓசூர் ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஓசூர் ரீச் ஆகிட்டோம். பார்டர் தாண்டிடுச்செல்லாம் தமிழில் தெரியுதுப்பா. பார்த்தீங்கன்னா இவன் தூங்கிட்டான் பக்கத்தில். கிருஷ்ணகிரி வந்தோடனே உன்னை எழுப்பணும் சாப்பிட்றதுக்கு. அதாவது என்னையை விட்டுருந்தாங்க, வேடிக்கை பார்த்துட்டு வந்திருப்பேன். இவன் போய் விண்டோ சீட்டை பிடிச்சிட்டு இவன் பாட்டுக்கு தூங்கிட்டான். நான் இங்கே உட்காந்து வீடு எடுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை அங்கிட்டு விடுறான்னே, எனக்கு விண்டோ சீட்டு தான் வேணும்னு பக்கி போய் அடம் முடிச்சுட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி வேடிக்கை பார்க்க தான் கேட்குறேன். நானும் விட்டு கொடுத்தா பக்கி தூங்கிட்டு இருக்குங்க. இம்சை பூச்சாவை பார்த்தீங்கன்னா அங்கே தர்கா கிட்ட வந்து ரம்பிள் ஸ்ட்ரிப்பை புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க ஹைவேஸில். அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் பஸ் ஏறுறது ஒரு மாதிரி உதறுது. சென்னை சில்க்ஸும் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு டிமார்ட்டு இது 3 ஊரோட என்ட்ரன்ஸ்லேயும் உண்டு. இந்த புதுசாக ஒரு ஈசிவே பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனி எனக்கு என்ன சவுண்ட் புறப்படும் போது நல்ல சகுனம். அதெல்லாம் இனி போய்ட்டு ஒசூரில் ஸ்டாப்ஸ் ஏற்றிட்டு கிளம்புன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்னென்னா மேக்ஸிமம் ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் கோபுரம் ஒன்று தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒசூர் மலை கோயில். இந்த தெரியுதா? அதுதான் ஒசூர் மலை கோயில். ஐ திங்க் சிவன் சன்னதின்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறது. சந்திரசூடேஸ்வரா கோயில் இது மலை மேலே இருக்குது.
ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசூரே மலை மேலே இருக்குது. அந்த ஊரில் 3 மலை கோயில் கொண்ட ஒரு ஊர் இதுதான் அப்படின்னா யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன், யாருன்னு தெரில. இருக்கட்டும், நம்ம போயிட்டு கண்டக்டர்கிட்ட அது என்ன நைட் டின்னருக்கு எங்கே நிப்பாட்டாங்கன்னு கேட்டு வந்துடும் டக்குன்னு. அண்ணே நைட் சாப்பாடுக்கு என்ன நிற்கும்? கிருஷ்ணகிரி தான்யா. சரி, ஸோ நைட்டு சாப்பாடுக்கு கிருஷ்ணகிரியில் நிற்குமா? ஸோ நைட்டு சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நான் சொன்னது தான் ஃபஸ்ட்டு. எதுக்கும் ஒரு ரேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு தான் போய் கேட்டேன். கிருஷ்ணகிரியில் நிற்கும்ட்டாங்க. ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ கிருஷ்ணகிரியில் நிற்குமா? இவனை கிருஷ்ணகிரியில் போயிட்டு ஒரு தடவை ஏறி போகிறான். நான் போய் திருப்பி தூங்க போகிறேன். தாத்தாட்ட பேசியாச்சும் எனக்கு காலைல ஆட்டோ வருதுன்ட்டாங்க. நமக்கு நாளைக்கு ஊருக்கு போகிறது வீட்டுக்கு போக நமக்கு வழி கிடச்சிச்சு.